إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலேயே மிகவும் கெட்டது மார்க்க விஷயத்திலே தீனுடைய விஷயத்திலே புதுமை புகுத்துவது என்றும் புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த சமயத்தில் எல்லாம் அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் நம்முடைய இருவக தலைவராம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய இல்லத்தார், இனத்தார், குலத்தார், கோத்திரத்தார், சத்தியம் காத்த உத்தம தோழர்கள் மீது, உங்கள் மீதும், என் மீதும், உங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், என்னுடைய குடும்பத்தார்கள் மீதும், இந்த உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்தவனாக எனது ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இணை வைத்தலை விட்டும், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை எல்லாம் அழித்து நாசமாக்கக்கூடிய காரண காரியத்தை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பதோடு இந்த உலகத்திலே வாழ்கிற போது முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற போது முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த நாள் ஜும்மாவுடைய நாள், அல்லாஹுடைய பரக்கத்து நிறைந்த நாள். அப்படிப்பட்ட நாளிலே அல்லாஹுடைய அருளை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமாக உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றி தருவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மறுமையிலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பாழாக்கிய மக்கள், இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை வீணாக்கிய மக்கள், இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பின்பற்றாமல் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்த மக்கள், இறை உபதேசங்களை கேட்காமல் புறக்கணித்து வாழ்ந்த மக்கள், குர்ஆனை ஓதாமல் குர்ஆனுடைய அர்த்தத்தை புரியாமல் புரிந்து நடக்காமல் இருந்த மக்கள், நாளை மறுமை நாளிலே எப்படியெல்லாம் புலம்புவார்கள்,
அழுவார்கள், கதறுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதிலே சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய சில ஆயத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை, உபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே இப்படி இந்த உலக வாழ்வை பாழாக்கிய மக்கள் எல்லாம் குர்ஆனை ஓதாமல், அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றாமல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை பின்பற்றாமல் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நாளை மறுமையிலே எப்படி கதறுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ்வே, நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்க கூடாதா? நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து உன்னை வணங்கியிருக்க கூடாதா? முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய தரஜாவை நீ கொடுத்திருக்கிறாய், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை நீ கொடுத்திருக்கிறாய். நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணித்திருக்க கூடாதா என்று அவர்கள் புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அடுத்த அன்பானவர்களே, குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனுடைய அர்த்தத்தை நீங்கள் படியுங்கள், குர்ஆன் சொல்படி நீங்கள் நடங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அதே செவிரன் காதில் ஊதிய சங்கு போல இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அஃகாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளத்திலே பூட்டுகள் போடப்பட்டு விட்டனவா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறானே. அப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நிராகரித்த மக்கள், புறந்தள்ளிய மக்கள் நாளை மறுமை நாளிலே எப்படி அழுவார்கள், கதறுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். யவத்துல்லதீன ஸலமூ ரப்பனா அக்ஹிர்னா இலா அஜலின் கரீப். அல்லாஹ்வே, நாங்கள் உலகத்திலே வாழும் போது உன்னுடைய பேச்சை கேட்காமல், உன்னுடைய தூதருடைய பேச்சை கேட்காமல், உபதேசத்தை கேட்காமல் மனோயிச்சையை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து விட்டோம். அல்லாஹ்வே, இப்போது நீ கொஞ்சம் அவகாசம் கொடு, எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடு. அப்படி நீ கொடுத்தால் நான் உன்னை மனதார ஏற்றுக் கொள்கிறேன், உன்னுடைய தூதருடைய சொல்லை முழுமையாக ஏற்று நடக்கிறேன். கொஞ்சம் அவகாசம் கொடு யா அல்லாஹ் என்று அவன் கதறுவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எப்ப கதறான், எப்ப புலம்புறான் தெரியுமா? உனக்கு நரகம்தான், நீ குற்றவாளிதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானித்த பிறகு, தீர்ப்பு அளித்த பிறகு இந்த மனிதன் கதறுவானாம், புலம்புவானாம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். என்பானவர்களே, இன்னும் சில பேர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திலே அவர்களுக்கு பதவி போய்விடக் கூடாது, இந்த உலகத்தில் வாழும் போது சொகுசான வாழ்க்கை போய்விடக் கூடாது, வருமானம் போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மக்களை எல்லாம் ஏமாற்றி, மக்களை எல்லாம் ஏமாற்றுபவர்களாக எல்லா நிகழ்ச்சிகளும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி நிகழ்ச்சி நடத்துவார்கள். ஏன்? மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி. அவர்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள், கிறிஸ்தவ நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள், இந்துக்களுடைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள், எல்லா சமய மக்களுடைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு நான் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளிலே எப்படி கிளம்புவார்கள், எப்படி எல்லாம் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 69வது அத்தியாயத்திலே 28, 29 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மா அக்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா. எனது அதிகாரம் எல்லாம் போய்விட்டதே, எனது பதவி இருந்தும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லையே,
நான் சேர்த்த செல்வம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே என்று அவர்கள் கதறுவார்கள், என்று புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து இந்த உலகத்திலே வாழ்கிற நேரத்திலே பணம் பணம் என்ற குறிக்கோளோடு அல்லாஹுடைய தூதருடைய பேச்சை மறந்து, அல்லாஹுடைய பேச்சை மறந்து, திருக்குர்ஆனை மறந்து தாண்டோண்டித்தனமாக இந்த உலகத்திலே வாழ்கும் போது தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பம், இப்படி பணத்தை சேர்த்தார்களே, பணம் பணம் என்று அவர்கள் சேர்த்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமை நாளிலே எப்படி அழுவார்கள், எப்படி புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். 70வது அத்தியாயத்திலே 12, 13, 14 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் ஆதாபி யௌமஇதின் பிபனீஹி வஸாஹிபதிஹி வஅஹீஹி வஸீலதிஹி அல்லதி யுஜீஹி வமின் ஃபில் ஜமீஅன் சும்ம யுஜீஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படி புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் போது, குற்றவாளிகள் இந்த உலகத்தில் வாழும் போது எப்படி வாழ்ந்தார்கள்? பணம், எதை எடுத்தாலும் பணம் ஒன்றே குறிக்கோள். அவர்கள் வாங்கு சொல்லும் போதும், தஹஜ்ஜுடைய நேரத்திலும், ஃபஜ்ருடைய நேரத்திலும், லுஹருடைய நேரத்திலும் எல்லா வக்துகளையும் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை மறந்து பணம் மட்டுமே குறிக்கோளாக வாழ்ந்தார்களே. மகன் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய தாய் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பணத்தை சேர்த்தார்களே. அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எப்படி கதறுவார்கள் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே எல்லோரையும் நாம் பார்க்கலாமே தவிர, எல்லோரையும் பார்க்கலாமே தவிர அவர்களோடு பேச முடியாது. பேசக்கூடிய நேரம் அல்ல அந்த நேரம். மஹ்ஷருடைய நேரத்தை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். சூரியன் உங்களுக்கு அருகாமையில், தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். அப்படிப்பட்ட நாளிலே ஒவ்வொருவரும் என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, நான் நரகவாதியா, நான் சொர்க்கவாதியா என்று அவர்கள் தன்னுடைய நப்சை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடித்து கேட்கும் போது, இந்த உலகத்திலே யாருக்காக வேண்டி பணத்தை சேர்த்தார்களோ, யாருக்காக வேண்டி பொருளை சேர்த்தார்களோ, அவர்கள் எப்படி சொல்வார்களாம்? சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொல்வார்களாம் மறுமை நாளிலே, யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை தருகிறேன், என்னுடைய மக்களை தருகிறேன், என்னுடைய தாய் தந்தையை தருகிறேன், உற்றார் உறவினர்களை எல்லாம் தருகிறேன், நான் சேர்த்த செல்வங்களை எல்லாம் தந்து விடுகிறேன் யா அல்லாஹ், என்னை மட்டும் விட்டுவிடு யா அல்லாஹ், எனக்கு துன்பத்தை தந்து விடாதே, வேதனையை தந்து விடாதே என்று அவர்கள் கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலும் சொல்வானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்வதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயத்திலே 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி வலவ் இஃப்ததா பிஹி உலாயிக லஹும் அதாபுன் அலீம் வமா லஹும் மின் நாசிரீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், யாரெல்லாம் இந்த உலகத்திலே பணம் என்று சொல்லி நிராகரித்துக் கொண்டு வாழ்ந்தார்களே, அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், நீ இந்த பூமி நிறைய தங்கத்தை கொடுத்து நிறுத்தாலும், தங்கத்தை நீ நிறுத்து கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துச்சமாக கருதுவான். ஐவே, நீங்கள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி, குற்றவாளிகள் என்று சொன்னால், சீர்தழுத்தி விட்டால் நீ குற்றவாளி தான் அன்பானவர்களே. அப்போது அல்லாஹ் சொல்லுவானாம், அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு பயங்கரமான வேதனை உண்டு, அங்கு அவர்களுக்கு யாருமே உதவ இருக்க மாட்டார்கள், யாருமே உதவ முன்வர மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எதை சொன்னாலும் எடுபடாது. சொத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டான், தாயை தருகிறேன் என்று சொல்லிவிட்டான், குழந்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டான், எல்லாவற்றையும் தருகிறேன் யா அல்லாஹ், என்னை மட்டும் விட்டுவிடு என்று சொன்னானே, எது சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடவில்லையே, அப்போது இவன் என்ன செய்வான், எப்படி கதறுவான் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, எதை சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது, நமக்கு நரகம்தான் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு இந்த மனிதன் என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்.
யௌம தகல்லுபு வுஜூஹுஹும் பின்னாரி வயக்கூலன வயக்கூலூன யா லைத்தனா அத்தானல்லாஹு வ அத்தான ரசூல். யா அல்லாஹ், எங்களுடைய மூதாதையர்கள் இவர்களைத்தான் காண்பித்தார்கள் இஸ்லாம் என்று, இவர்களைத்தான் இஸ்லாம் என்று எங்களுக்கு காண்பித்தார்கள். நாதாக்கள், ஷேகுமார்கள் இவர்கள் தான் இஸ்லாம் என்று சொல்லி அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். யா அல்லாஹ், இவர்கள் தான் எங்களை பாழாக்கிய மக்கள். யாரை சொல்லுவான் தெரியுமா? தாயை காட்டிக் கொடுப்பான், தந்தையை காட்டிக் கொடுப்பான், சகோதரனை, சகோதரிகளை, அனைவரையும் உலகத்தில் உள்ள யாரெல்லாம் அவனுக்கு உற்றார் உறவினோடு வாழ்ந்தானோ அவர்களை எல்லாம் அவன் அல்லாஹ்விடத்தில் ஆனந்தத்திலே காட்டிக் கொடுப்பானாம். இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்த பாவிகள். யா அல்லாஹ், இவர்களை விட்டுவிடாதே. யா அல்லாஹ், இவர்கள் தான் இஸ்லாம் என்றால் இது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உன்னை பற்றி எங்களிடத்தில் சொல்லவில்லை, உன்னுடைய தூதருடைய போதனைகளை எங்களுக்கு சொல்லவில்லை. யா அல்லாஹ், கபூர்களை காண்பித்து இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி காண்பித்தார்கள். இவர்களுக்கு கேட்டால் உன்னுடைய தேவை நிறைவேறும் என்று இவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார்கள். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, இவர்களை எங்களை விட்டுவிடு. இவர்கள் தான் பாவிகள். இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கூடிய அல்லாஹ். யார் சொல்லுவா? யாரெல்லாம் இந்த உலகத்தில் பணம் பண்ணோடு சேர்த்தானோ, யாருக்காக வேண்டி பணத்தை சேர்த்தானோ அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு, இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் குழம்புவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, மேலும் அல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், வகால அல்லதீன கஃபரு ரப்பனா அரினல் லதீன அபல்லனா மினல் ஜின்னி வல் இன்சி நஜஅலுஹுமா தஹத அக்தாமினா லியகூனா மினல் அஸ்ஃபலீன். அல்லாஹ்வே, ஜின்களில் இருந்தும் மனிதர்கள் இருந்தும் எங்களை வழிகெடுத்த பாவிகள் இவர்கள் தான். இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். அல்லாஹ்வே, இந்த அநியாயக்காரர்களே நாங்கள் எங்கள் காலில் போட்டு நாங்கள் மிதிக்க வேண்டும், ஆசைத்தீரை நாங்கள் மிதிக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ஆசைத்தீரை மிதித்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ் என்று அவர்கள் புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அடுத்து நரகவாதிகள், இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இவர் நரகவாதியா, இவர் குற்றவாளிதான் என்று ஆன பிறகு நரகவாதிகளிடத்திலே, மலக்குமார்களிடத்திலே, நரகத்துக்கு உரியவராக இருக்கக்கூடிய மாலிக் என்ற மலக்கு, அந்த மாலிக் என்ற மலக்குக்கு காது கேட்காத என்பவர்களே, ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காது கேட்காமல் வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த குற்றவாளிகள் எல்லாம், இந்த பாவிகள் எல்லாம் கதறுவார்களே, இப்போது அந்த மலக்கு ஏதாவது சொல்லி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவாரே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமாரை, அந்த மாலிக் என்ற மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காதில் விழாதவர் வைத்திருக்கிறான். அந்த மலக்கிடத்திலே சொல்லுவார்களாம், வனாதோ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக குல் இன்னக்கும் மாக்கிசூன். 43வது அத்தியாயத்திலே 77வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மாலிக் என்ற மலக்கை பார்த்து சொல்லுவார்களாம், உங்கள் ரப்பிடத்திலே சொல்லு, மலக்குமார்களே நீங்கள் இந்த ரப்பிடத்திலே சொல்லுங்கள், எங்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை, எங்களை ஒரேடியாக தீர்த்து கட்ட சொல்லுங்கள் என்று அவர்கள் கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, நாளை மறுமை நாளிலே விசாரணை முடிந்த பிறகு நரகம்தான் இவனுக்கு, நரகம்தான் இவனுக்கு, சொர்க்கம்தான் என்று தீர்மானித்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள். அப்போது இந்த பாவிகள், இந்த உலக வாழ்வை பாழாக்கிய மக்கள், இஸ்லாம் என்று சொன்ன போது அதை அலட்சியம் செய்த மக்கள், நாளை மறுமை நாளிலே அந்த சொர்க்கவாதிகளிடத்திலே அவர்கள் செல்வார்களாம். சொர்க்கவாதிகளை பார்த்து அவர்கள் கேட்பார்களாம், என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை அனுப்பி சொர்க்கவாதிகளிடத்திலே சென்று ஒரு மலக்கு என்ன செய்வார் தெரியுமா? ஒரு ஆட்டை பிடித்து இது என்ன என்று கேட்பார். அப்படி கேட்கிற நேரத்தில் சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், இது எங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எங்களுடைய உயிர் என்று சொல்வார்கள். உடனே அந்த மலக்குமார் அந்த ஆட்டை அறுத்து விட்டு, இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை விதித்து விட்டான், ஆகவே உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இந்த உலகத்தில், இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நினைத்ததையெல்லாம் அனுபவிங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் இந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சந்தோஷமாக இந்த உலகத்தை, நீங்க சொர்க்கத்திலே இருங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லிவிட்டு நரகவாதிகளிடத்திலே சென்று அதுபோல ஒரு ஆட்டை பிடித்து அந்த மலக்கு கேட்பாராம், இது என்ன என்று கேட்கிற நேரத்திலே அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், இது எங்களுடைய உயிர்,
என்று சொன்னவுடன் அந்த மலக்குமார் அந்த ஆட்டை மறுத்து விட்டு மரணத்திற்கு அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டார். மரணத்திற்கு அல்லாஹ் மரணத்தை விட்டான். உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. நீங்க நரகத்திலே இருந்து எப்போதுமே நிரந்தரமாக நீங்கள் நரகத்தில் இருங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். என்பதாக நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆட்டுக்குட்டியை பார்த்து சொர்க்கவாதிகளும் சொல்கிறார்கள் உயிர் என்று சொல்கிறார்கள், நரகவாதிகளும் சொல்கிறார்கள் இது எங்கள் உயிர் என்று சொல்கிறார்கள். இது என்ன என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விளக்கம் கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண தருவாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அங்கு சென்று அபூ சலாமா மரணித்ததும் அவருடைய கண்ணை கசக்கி மூடுகிறார்கள். மூடிவிட்டு பிறகு சொன்னார்கள், நண்பர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நிலைமையிலே நீங்கள் சென்றால் அவர் மரணித்தவுடன் அவருடைய கண்ணை நீங்கள் கசக்கி மூடிவிடுங்கள். ஏனென்று கேட்டால் அவர் உயிர் பிரிந்ததும் அந்த உயிர் அந்த கண் வழியாக அவரை பின்தொடரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் சொர்க்கவாதிகளும் இது எங்களது உயிர் என்று சொல்கிறார்கள், நரகவாதிகளும் எங்களது உயிர் என்று சொல்கிறார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் போது இந்த உலகத்துடைய மாயை, இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களிலே சிக்கி, இந்த உலகத்தில் கண்கவர்ச்சியான இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்பதை உலகத்துடைய வாழ்விலே மூழ்கி தம்முடைய வாழ்வை பாழாக்கி விட்டால் இங்கு மட்டுமல்ல மறுமையில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. ஆகவே இந்த உலக வாழ்வை வீணாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்வில் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். நன்மைகளை செய்ய அவனை சந்திக்கும் போது, அவனுடைய அருளை பெறும் போது நாம் அருள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேண்டுமானால் இந்த உலகத்திலே வாழும் போது அவன் கொடுக்கப்பட்ட அந்த நேரம் காலத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட வெற்றியாளியாக நாம் ஆக வேண்டுமானால் இந்த உலகத்திலே வாழும் போது திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோட்பாடையும் முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, பிறகு இந்த நரகவாதிகள் இந்த சொர்க்கவாதிகளை பார்த்து கதறுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எப்படி கதறுவார்கள் தெரியுமா? மனத்தை பார்த்து சொல்வார்கள், எங்களுக்கு ஒரு நாளைக்காவது வேதனையை நீங்க நிப்பாட்ட சொல்லுங்க, எங்களால தாங்க முடியல. குடிக்க தண்ணி கேட்டா சீலும் சலமுமாக தருகிறார்கள். உணவு கேட்டால் முள் செடிகள் எங்களுக்கு தரப்படுகிறது, எங்களை ஒரேடியாக தீர்த்து கட்ட சொல்லுங்கள், ரப்பிடத்திலே சொல்லி என்று மலக்குமார்களிடத்திலே இந்த நரகவாதிகள் அலறுவார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அப்போது மலக்குமார்கள் கேட்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மலக்குமார்கள் கேட்பாராம், காலோ அவலம் தக்கும் ரசூலுக்கும், உங்களிடத்திலே ரசூல்மார்கள் வந்தார்களா இல்லையா, ரசூல்மார்கள் வந்தார்களா இல்லையா என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுவார்களாம், காலூபலா காலூ பது, வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோம், நாங்கள் பொடுபோக்காக இருந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வனாதோ அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அப்போது சொர்க்கவாதிகளை பார்த்து நரகவாதிகள் கேட்பார்களாம், உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவை எங்களுக்கு கொஞ்சம் தரக்கூடாதா, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்களுக்கு தரக்கூடாதா என்று கேட்கிற போது சொர்க்கவாதிகள் சொல்லுவார்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இந்த பொருளை எல்லாம் ஹராமாக்கி விட்டான் என்பது உங்களுக்கு தெரியாதா? யார் சொல்லுவா? சொர்க்கத்திலே உள்ளவர்கள் நரகவாதிகளை பார்த்து சொல்வார்களாம், எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொர்க்கவாசிகள் சொல்வதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய வசனத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வு பொய்யானது, இந்த உலக வாழ்வு நிச்சயமாக பொய்யானது.
இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையும் புறக்கணித்து வாழ்ந்தால் நிச்சயமாக இம்மையிலும் நாம் வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு என்று ஜும்ஆவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பு குறித்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் ஜும்ஆவுடைய உரையிலே இந்த உலக வாழ்வை பாழாக்கிய மக்கள் எப்படி எல்லாம் நாளை மறுமையிலே நஷ்டமடைந்தவர்களாக, நரகவாதிகள் எப்படியெல்லாம் நஷ்டமடைந்தவர்களாக கதறுவார்கள், புலம்புவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் வசனத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் நாம் செவிமடுத்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறகு நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் 35வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவனம் யுகையிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்கும் நதீர். அல்லாஹ் கேட்பான் நரகவாதிகளை பார்த்து, நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டிய உங்களுக்கு அறிவை நான் கொடுத்தேனே, இப்போது புலம்புகிறீர்களே, நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி நான் உங்களுக்கு ஆயுளை கொடுத்தேன், அறிவையும் கொடுத்தேன். நீங்கள் எப்படியாவது திருந்துவீர்கள், என்றைக்காவது வருந்துவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். இரவிலே திருந்துவீர்கள் என்று எதிர்பார்த்தேன், பகலிலே திருந்துவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஆயுள் காலம் முழுவதும் திருந்திய பாடில்லை, வருந்திய பாடில்லை. ஆகவே எனக்கு நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள், உபதேசத்தை கேட்டாவது நீங்கள் திருந்துவீர்கள் என்று பார்த்தேன், அதையும் பார்த்து நீங்கள் திருந்தவில்லை, வருந்தவில்லை. ஆகவே உங்களுக்கு நிரந்தரமான நரக வேதனை இதுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, அன்பானவர்களை நன்றாக சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான். நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலே வெட்டில் பூச்சிகள் வந்து விழுந்தாதவாறு, இங்கே விழுந்து விடாதவாறு தன்னுடைய கைகளை கொண்டு அந்த நெருப்பை மறைக்கிறான். அதையும் மீறி வெட்டில் பூச்சிகள் நெருப்பில் விழுந்தால் அதற்கு அவன் பொறுப்பல்ல. அவன் வெட்டில் பூச்சிகள் உடக்கூடாது என்பதற்காக கையை வைத்து மறைக்கிறான், அதையும் மீறி நீங்கள் விழுந்து விடுகிறது. அது போலத்தான் நான், நீங்கள் எப்படியாவது சொர்க்கத்தை செல்ல வேண்டும், நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே எல்லா போதனைகளையும் நான் செய்தேன். உங்களுக்கு திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து சொன்னேன், நான் வாழ்ந்து காட்டினேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் என்னையும் மீறி நரகத்தில் விழுந்தால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பு கொடுத்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய நாள் கொஞ்ச நாள், சிறிது நாள். இந்த நாளிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்னதின் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள். ஏதோ இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டோம், ஏதோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்ற ஆவலிலே நம்முடைய வாழ்நாளை வீணாக்கி விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பில் கொடுத்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளிலே பேசப்படுகிறது. எந்த தலைப்புகளை பேசினாலும் அதை காதால கேட்கிறோம், அது மனதிலே பதிய வைத்து செயல்படுகிறோமா? நீங்களாகட்டும் நானாகட்டும்
நம்முடைய உள்ளம் கேட்கும் போது வேண்டுமானால் ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது. ஆனால் ஜும்மா முடிந்த பிறகு அசர் வரை கூட இந்த உபதேசம் நம்மிடத்தில் நிற்பதில்லை. என்ன காரணம்? ஷைத்தான் இந்த உலகத்தினுடைய மாயை அழகாக காட்டுகிறான், இந்த உலகத்தை அழகாக்கி காட்டுகிறான். அந்த உலகத்துடைய மாயிலை நாம் இருந்து வருகிறோம். ஆகவே அன்பை கொடுத்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, நீங்களாகட்டும் நானாகட்டும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோட்பாடுகளை, போதனைகளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எண்ணினாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பு கொடுத்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே அரிசுடைய நிலையிலே 7 நபர்கள் தங்குவார்கள். உங்களுக்கு எல்லாம் ஹதீஸ் தெரியும். அதிலே ஒரு நபர் யார்? தன்னுடைய வாலிபர்கள். எந்த வாலிபர்கள்? பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய அரிசுடைய நிலையின் கீழ் இருப்பார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, இந்த மர்கஸ் இருக்கிறது, இந்த மர்கஸ் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உருவானது என்பதெல்லாம் என் கூட பயணித்தவர்களுக்கு தெரியும், அக்காலத்திலே இருப்பவர்களுக்கு தெரியும். அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு மர்கஸை கொடுத்து மக்களிடத்திலே தீனை எடுத்து வைப்பதற்கு, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு தான் முன்னோர்கள் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு பார்த்தோமே, ஆனால் இந்த மர்கஸில ஏதோ ஜும்மாவுக்கு வர்றது, ஜும்மா முடிச்சுட்டு போறது, ஏதாவது விசேஷம்னா வருது, ஹதீஸ்னா கேட்கிறது. பள்ளியோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். பள்ளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளியோடு எந்த வாலிபர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அல்லாஹுடைய அரிசுடைய நிலையிலே இருப்பார்கள் என்பதை ஹதீஸை பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். பள்ளிக்கு என்ன வேண்டும், பள்ளிக்கு என்ன தேவை, பள்ளியிலே உள்ள ஒது செய்தவர்களுக்கு, அவர்கள் வரப்போவர்களுக்கு இங்கே எல்லா விஷயம் கேட்டாலும் வேலைகள் நிறைய இருக்கும், வேலை நிறைய இருக்கும். எல்லா வேலையும் வேலைகளோடு பள்ளியையும் நாம் தொடர்பு வைத்துக் கொண்டு பள்ளிக்கு தேவையானதை நாம் செய்து உண்மையானால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியை அகலப்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு இடம் வாங்குவதற்காக வேண்டி நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த நிர்வாகத்தில் முடிவு செய்து அந்த இடத்தை வாங்குவதற்கு பலவிதமான பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே உங்களை போன்ற நல்லடியார்கள், உங்களை போன்ற தனவான்கள் இந்த மஸ்ஜிதுக்கு அதிகமாக கொடுத்து இடத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்கொடைகளை அதிகமாக தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, அடுத்து நம்முடைய ஜாமியா புஷ்ரா என்ற ஒரு அரபிக் கல்லூரியில் சர்மிளா என்ற ஒரு ஆசிரியருடைய கணவர் ஹாஜா என்பவர் ஹார்ட் பேஷண்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஹார்ட் பேஷண்டாக பாதிக்கப்பட்டு அவருக்கு பலவிதமான லட்சங்கள் தேவைப்படுவது மருத்துவ செலவுக்காக வேண்டி, அவருக்காக வேண்டி நீங்கள் உதவிட உங்களுடைய தாராளமான நன்கொடைகளை அதிகமாக அள்ளி வழங்குமாறு, கிள்ளி வழங்கி விடாதீர்கள், அள்ளி அள்ளி வழங்கி அவர்களுடைய உடல் நலத்திற்கு நீங்கள் உதவுவீர்கள்.